எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெருகுவித்து எல் பாவத்தை பண்டலாம் புண்டர்கள் தம் சொல்லே கேட்டு பெருகுவித்து எல் பாவத்தை பண்டலாம் புண்டர்கள் தம் சொல்லே கேட்டு உருகுவித்து என் உள்ளத்தினுள் உருகுவித்து என் உள்ளத்தினுள் இருந்த கள்ளத்தை தள்ளி போக்கி அருகுவித்து பிணி காட்டி ஆட்கொண்டு பிணி தீர்த்த ஆரூரதம் அருகுவித்து பிணி காட்டி ஆட்கொண்டு பிணி தீர்த்த ஆரூரதம் அருகிருக்கும் வீதியில் அறமிருக்க மரம் விலைக்கு கொண்டவாரே அருகிருக்கும் வீதியில் அறமிருக்க மரம் விலைக்கு கொண்டவாரே திருநாவுக்கரசர் அருளிய திருவாரூர் 3ஆம் தேவார பாடலின் பொருள் இது. முன்பெல்லாம் உடல் பருத்த சமணத் துறவியரின் சொற்களையே செவிமடுத்து அடியனுடைய தீவினைகளையே பெருகச் செய்து உளம் உருகி உள்ளத்தில் தேங்கியிருந்த கள்ள உணர்வை அடியோடு நீக்கி பிணியை உண்டாக்கி தம் அருகு வரச் செய்து அடிவனாக கொண்டு அடியனுடைய பிணியை போக்கி ஆரூர் பெருமனுடைய அருகிலேயே இருத்தலுக்குரிய நல்வினை இல்லாமல் பல்லாண்டு காலம் விலை கொடுத்ததாகிய பெறத்தக்க அறம் விலை கொடுக்காமலேயே கிட்டவும் அதனை விடுத்து விலையின்றி கிட்டிலும் வெறுக்கத்தக்க பாவத்தை விலை கொடுத்து பெற்ற அறிவில்லாதவனாக ஆகிவிட்டேனே என்பது இப்பாடலின் பொருளாகும். குண்டனாய் தலை பறித்து குவிமுலையார் நகை நாணாது உழிதர்வேனை பண்டமாப்படுத்து என்னை பால் தலையில் தெளித்து தன் பாதம் காட்டி துண்டலாம் இசை பாட தூமுருவல் அருள் செய்யும் ஆரூரரை பண்டலாம் அறியாதே ஆரூரரை பண்டலாம் அறியாதே பனி நீரால் பாவை செய்ய பாவித்தேனே. திருநாவுக்கரசர் அருளிய திருவாரூர் 4ஆம் தேவார பாடலின் பொருள் இது. உடல் பருத்தவனாய் தலைமயிரை வலிய பறித்து தலையை மொட்டையாக்கி கொண்டு இள மகளிருடைய ஏளன சிரிப்பிற்கும் வெட்கப்படாமல் திரிந்த அடியேனை ஒரு பொருளாக ஏற்றுக்கொண்டு பால் முதலிய பஞ்சகவியத்தால் தூய்மை செய்து தன் திருவடிகளை தரிசிப்பதற்கு தொண்டர்கள் எல்லோரும் தம் புகழை பாட அதனை செவிமடுத்து பொன்னுதலோடு அருள் செய்யும் அப்பெருமானை நான் வாழ்க்கையின் முற்பகுதியில் அறியாமல் திரவடிமாக இருக்கும் குளிர்ந்த நீரினால் திடப்பொருளாகிய பொம்மையை செய்ய முற்படுவதைப் போல உண்மை அறிவுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டேன் ஆனேன் என்பது
இப்பாடலின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.